ஒருத்தன் அமைதியா இருக்கான்னா அவன் மண்டையில பல விஷயங்களை யோசிச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். அவனுக்கு சிரிச்சு பேச தெரியாமலாம் இல்ல, ஒரு பாயிண்ட்ல அவன் தான் எல்லாருக்கும் கான்வர்சேஷன் கிரியேட்டராவே இருந்திருப்பான். தன் இனம் தன் மொழி என்ற பாகுபாடின்றி இது உன் இனம், அதில் நீயே தலைவன், நீயே விதிவிலக்கு என்பது எழுச்சியும் புரட்சியுமான சேவின் மேற்கோள்கள். இது புரட்சிகள் உருவாவதில்லை, நாம் தான் உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு அநீதியையும் கண்டு நீ ஆத்திரத்தில் அதிர்ந்து போவாயானால் நீ எனது தோழன். ஒருவரின் காலடியில் வாழ்வதை விட எழுந்து நின்று உயிரை விடுவது எவ்வளவோ மேல். நீ மண்ணுக்காக போராட தயங்குகிறாய், ஆனால் ஒவ்வொரு விதையும் மண்ணோடு போராடி மரமாகிறது. விதைத்துக் கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லையே உரம். இப்போ அவனுக்கு யாராவது பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சா அவன் ஒருவேளை அமைதியை கலைச்சா டேமேஜ் ரொம்ப சீரியஸா இருக்கும்.